ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் சோப்னா வர்ஸ்கர் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மண்பானை இருக்குல்லங்க, அதை வச்சு சமைக்க தாங்க போகிறோம். என்ன சமைக்க போகிறோன்னா, சாதமும் ரசமும் தாங்க வைக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறோன்னு இந்த வீடியோவிலேருந்து பாருங்கள். இப்போ சாதம் கொஞ்சம் இதாகிடுச்சு. அது வெந்துருச்சா இல்லையா நான் பார்த்துட்ருக்கேன். அப்புறம் ரசமும் சாதம் தான் வைக்க போகிறோம், வேறு எதுவும் வைக்கல. இப்போ தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிச்சோம் இல்லாட்டி சிம்மிலே வச்சு பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் ரசத்துக்கு தேவையானதில் எடுத்து வச்சிட்டோம். புளி கரைச்சி வச்சிட்டோம், தக்காளி கரைச்சி வச்சிட்டோம், மிளகு தூள் இஞ்சியெல்லாம் தட்டி வச்சிட்டோம். அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு. இப்போ நம்ம வடிக்கணும். கொஞ்சம் பார்த்து வடிங்க. அது ரொம்ப சூடாக இருந்ததுனால எங்களுக்கு யாருமே வடிக்க முடியல. கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தோம். விறகடுப்பு இல்லாமல் ஏன் இதில் சமைக்கிறோன்னு சொல்லிட்டு தெரியுமா? விறகடுப்பு இல்லாமல் ஏன் சமைக்கிறோன்னா, விறகு அடுப்பு இருக்குது, ஆனால் விறகு மழையில் நனைஞ்சிருச்சுங்க. அதனால சமைச்சிட்ருக்கோம். அடுத்த தடவைனா விறகு நல்லா காய வச்சு இது பண்ணுறோம். சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வடிக்கிறதுக்கு தான் ரொம்ப சூடு. எல்லாருமே ட்ரை பண்ணோம். எங்கள் அக்காவும் ட்ரை பண்ணாங்க, அப்புறம் நானும் ட்ரை பண்ணேன். அப்புறம் எங்கள் அம்மா தான் வடித்து கொடுத்தாங்க. அப்புறம் அதுவும் நிற்கலன்னு சொல்லிட்டு நல்லா அடுப்புக்கிட்ட தள்ளி வச்சுட்டு மெதுவாக எடுத்து ஸ்பூன் வச்சுட்டாங்க. ஸ்பூன் எடுத்து நடுவில் வச்சு நின்றுக்கு வச்சுங்க. ஸ்பூன் வச்சுட்டாங்க. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், கையில் காலில் சுட்டுக்காமல். சாதம் தான் ரொம்ப சூடு. ஸ்பூன் எடுத்து வச்சோடனே நின்றுக்குச்சு. இப்போ ரசம் பண்ண போகிறோம். இப்போ புதினாவும் இஞ்சி புளி கரைச்சி வச்சுருக்கோம். மிளகு சீரகம் பூண்டு தட்டி வச்சுருக்கோம். நம்ம அடுப்பில் சட்டி வைக்க போகிறோம். இப்போ அடுப்பில் கொஞ்சம் சூடாக்கிட்டு இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றுறோம். ஆயில் ஊற்றிட்டோம். தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ கடுகு போட போகிறோம். கடுகு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ கடுகு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போடுங்க. கடுகு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் கொஞ்சம் கிளறி விடுங்க. இப்போ நான் பூண்டு சீரகம் எல்லாம் தட்டி வச்சுருந்தேன்ல, அதை இப்போ போட்டு கிண்டுறோம். இப்போ தக்காளி ஊற்ற போகிறோம். தக்காளி கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை போட்டுட்டு அதை போட்ட உடனே புளிக்கரைசலை ஊற்றுறோம். அதையும் ஊற்றிட்டோம். கொஞ்சம் ஃபீடாக வச்சுக்கிறோம் அடுப்பை. அதையும் கிண்டுறோம். எல்லாத்தையும் கிண்டிட்டு இப்போ கொஞ்சம் சால்ட்டு போடணும்.
கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிறோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அதையும் கிண்டிக்கோங்க. சால்ட்டு பத்தலை, அதனால் இப்போ கொஞ்சோன்னு போட்டுக்கிறோம். அதையும் கிண்டிக்கிறோம். இப்போ வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இப்போ வந்து கொஞ்சம் நுர கட்டணும். நுர கட்டின உடனே நம்ம ரசத்தை கீழே இறக்கிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து சாப்பாடு வடித்து வச்சுருக்கோம், வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. ரசம் ரெடி ஆனோடனே சாப்பாடு எடுத்துக்கலாம். இந்த ஒரு வீடியோ தான் இவ்வளோ ஆடி எடுத்துட்டோம். இனிமேல் வந்து கரெக்டாக எடுத்து போடுறோம். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நுரக்கட்ட ஸ்டார்ட் ஆகுது. கிண்டி விட்டுக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோ. பெருங்காயம் போகிற மறந்துட்டோம், அதனால் இப்போ பெருங்காயம் போட்டுக்கிறோம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாக நாங்கள் போட்டோம். அதையும் நாங்கள் கிண்டிக்கிறோம். ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே பொங்கிடுச்சு சூட்டில். ஆனால் நீங்கள் வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறோம். ஆஃப் பண்ண முடியாது. அதையும் கிண்டிக்கிறோம். இப்போ சாப்பாடு வடி கட்டிட்டு சாப்பாடு வடிகட்ட போகிறோம். சாப்பாடு இப்போ இறக்கிட்டு இறக்க தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இறக்கிட்டோம். சாப்பாடில் தண்ணி இது பண்ணல, ஆனால் நல்லா வந்து வெந்துருந்துச்சு. கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். சின்ன சின்ன பொருளாக இருக்கும், அது ரொம்ப சூடாக இருக்குது, இது பண்ண முடியல. இப்போ வந்து கொஞ்சம் சாப்பாடு போட்டுக்கிறோம். சாப்பாடு போட்டுக்கிறோம். ரசம் ஊற்றிக்கிறோம். சீரியஸாக கொதிச்சாலும் ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை போய் இப்போ எங்கள் அத்தைக்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ண போகிறோம். அது எங்கள் அக்கா பையன். அவனுக்கு ரசம்னா அலர்ஜி, ஆனால் நாங்கள் சமைச்சோண்டு வேணும்னு இருக்கான். எல்லாம் சாப்பிட்றாங்கண்டு, ஆனால் சாப்பிட மாட்டான். இந்த பாருங்களேன். சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாங்கள் போட்டிருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணுங்க. நாங்கள் இப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ.